Yeah, this is Venkat for Venkatfin.com. This is something that comes from my heart. நீங்கள் யாருக்காவது இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சேன்னா உங்களுக்கு பர்சனலாக மாத்திரம் ஷேர் பண்ணுங்கள். பிகாஸ் ஐ ஃபீல் ஐ டோன்ட் வாண்ட் டு பி எலைட் கிளாஸ் ஃபினான்ஷியல் கன்சல்டன்ட். ஃபினான்ஷியல் கன்சல்டன்ட்டே என்னோட லைஃப்பில் பை ஃபேட் ஐ பிகேம் அ ஃபினான்ஷியல் கன்சல்டன்ட். நாட் தலையெழுத்துன்னு சொல்லுவேன் நான். பட் இப்படி வந்து நம்பர் விசிபிளாக இருக்கிறனால எனக்கு நிறைய ரேண்டம் கால்ஸ் வரும். இந்த மாதிரி கால்ஸ் வரும்போது சொசைட்டியில் இருக்கிற கேப்ஸ் நிறையா நான் பார்க்குறேன். எங்கே வந்து திங்ஸ் ஆர் நாட் ஃபைன்னு சொல்லிட்டு அதை நான் ஷேர் பண்ணுறேன். இன்ட்ரோ முடிச்சிடுறேன். திஸ் இஸ் வெங்கட். வீலக் அது ஹெல்த் இன்சூரன்ஸ், பியூர் டேர்ம் இன்சூரன்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட், ஏர்லி ரிட்டர்ன் பிளான். எதில் இன்வெஸ்ட் பார்த்தா நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள், எவ்வளோ கன்சல்டிங் ஃபீன் கேளுங்க, அப்புறம் ப்ரொசீட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் தமிழ்நாடு ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் தட். பட் இந்த வீடியோட நோக்கம் வந்து ஐ வாண்ட் டு ஷேர் திஸ். நான் நிறைய அதை பார்த்துட்டேன். இந்த ரெஸ்பெக்ட் ஐ ஹேவ் ஆன் உமனே வந்து கம்மியாயிரும் போல் இருக்கு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேரிட் உமன் டூ கன்சல்டிங் வித் மீ, சிங்கிள் விமன் டூ கன்சல்டிங் வித் மீ. பட் இந்த சிங்கிள் கேர்ள்ஸ், அதாவது பிஃபோர் தே ஆர் கெட்டிங் மேரிட், அவங்களுக்கு இன்சூரன்ஸ் டொமைனில் மோஸ்ட் ஆஃப் த கேர்ள்ஸ் டஸ் நாட் ஹாவ் எனி எக்ஸ்போசர். என்ன பண்ணணும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு வந்து தெரியல. மேபி ஈவன் அட்லீஸ்ட் அவங்க ஏன்னா அதுக்கு காரணம் அவங்க ஒரு கார்பரேட் என்டிட்டியில் ஒர்க் பண்ணுறாங்கன்னா அதுலேயே குரூப் ஹெல்த் இன்சூரன்ஸ் கொடுத்துறாங்களா, அதை வச்சுட்டு இருக்காங்க, நமக்கு ஏதோ ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அது ஒரு மாயை மாதிரி. அதனால அவங்க போய் ரிசர்ச்சே பண்ண மாட்டாங்க. அட்லீஸ்ட் அம்மா அப்பாவுக்காவது ஹெல்த்தியாக இருக்கும் போது எடுக்கணும்னு நினைக்கணும், அதுவும் பண்ண மாட்டாங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா, இது விட்டுருங்க, இந்த அப்பர் மிடில் கிளாஸ் ஃபேமிலியை விட்டுருங்க, லோவர் மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு நான் வரேன். ஒரு வீட்டில் அப்பா இருக்க மாட்டார். அந்த அந்த அம்மாவே வந்துட்டு ஏதோ ஒரு சின்ன வேலை பண்ணி அந்த பொண்ணை படிக்க வச்சுருப்பாங்க. பசங்களும் அப்படி தான் ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும், அதுக்காக தான் ஷேர் பண்ணுறேன். பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் நீங்கள் வந்து +2 முடிச்சுட்டு காலேஜ் போயிட்டீங்கன்னாலே யூ ஹாவ் டு டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி. உங்கள் அம்மா வந்து யாருக்கு ஃபோன் பண்ணுறாங்க, இல்லை ஆன்லைனில் பார்த்து யாருக்காவது கம்யூனிகேட் பண்ணுறாங்களா, இல்லை என்ன ரேண்டம் கோல்டு கால் வருது, அதெல்லாம் நீங்கள் மானிட்டர் பண்ணணும். அப்புறம் நீங்களும் எங்கேயும் போய் ஏமாறக்கூடாது. இது இந்த வீடியோ எப்போ பண்ணுறேன்னா, இந்த அம்மா அதோ கால் பண்ணுறாங்க, நான் வந்து இந்த 7 நிமிஷம் பேசினேன், 7 நிமிஷம் அவங்களுக்கு திட்டுறேன். ஏன் திட்டுறேன்னா, எங்கேயோ லோன் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு ஏமாறாதீங்க. அப்படி எங்கிட்ட எதுக்கு ஃபோன் பண்ணுறீங்கன்னு தான் நான் ஃபஸ்ட்டு கேட்பேன். ஐ மீன், நான் எதையுமே ஃபிக்ஸ் பண்ண முடியாது, நானும் ஒரு தேர்ட் பர்சன் தானே. அதனால அந்தந்த கம்பெனியோட கஸ்டமர் சப்போர்ட் கால் பண்ணுங்க. அப்படி ஆன்லைனில் ஏன் ஏமாறுறீங்கன்னு கேட்குறேன். எனக்கு இந்த மாதிரி நிறைய கால் வருது. சொசைட்டியில் இது நான் போய் இதை ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஆனால் அவங்கவுங்க வீட்டில் இருக்கிற அவங்க சில்ட்ரன் வந்து கொஞ்சம் காலேஜ் போயிட்டாங்க, ஒர்க் பண்ணுறாங்கன்னா, அம்மா அப்பாக்கான ஃபினான்ஷியல் ரெக்குயர்மெண்ட்ஸ், அது லோனாக இருக்கலாம், இன்சூரன்ஸ் டொமைனில் ரினிவலாக இருக்கலாம், இல்லை என்னென்ன பண்ணி வைக்கணும், இதெல்லாம் இவங்க தான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். அட்லீஸ்ட் அப்பா அம்மா 2 பேர் இருக்கும் போது ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாமல் கொஞ்சம் சுற்றிட்டு இருக்கிறது, இன்ஸ்டாகிராமை ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கிறது வந்து ஓகே, கம்ப்ளீட்லி அண்டர்ஸ்டாண்ட் தட், யூ ஆர் பிஸி வித் தட். பட் அம்மா அப்பா இல்லை, அம்மா மாத்திரம்தான் வீட்டில் இருக்காங்க போது காலேஜ் போயிட்டாலே என்னென்ன ஃபினான்ஷியல் பிளானில் பண்ணணும், இல்லை அவங்களுடைய ரெக்குயர்மெண்ட்ஸ் என்னென்னு நீங்கள் தான் ஃபுல்ஃபில் பண்ணணும். ஐவ் சீன், நேற்று ஒருத்தர் கால் பண்ணாரு. இட்ஸ் லைக் இஸ் டெல்லிங் என் டாக்டர் கல்யாணம் பண்ணி கொடுத்தங்கிறாரு, ஹெல்த் இன்சூரன்ஸ் ப்ராடக்ட் வந்து ரினிவல் பண்ணலாமா, போட்டிங் பண்ணலாமா வேண்டாமான்னு கேட்குறாரு. ஐ டோல்ட் ஹிம், நான் வந்து பெரியவங்க பேசினாலே தான் கேட்போம், உங்கள் பசங்க என்ன பண்ணுறாங்கன்ட்டு. ஏன்னா இந்த மரமண்டைக்கு வந்து ஜாலியாக இருக்கிறாங்க. என்ன ஐ மீன், யுவர் பேரண்ட்ஸ் ஷுட் நெவர் கால் மீ. எத்தனை பசங்க வந்து அவங்க அப்பா அம்மாவுக்காக ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கணும்னு என்ன கால் பண்ணி கன்சல்டிங் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. வெரி ஃபியூ கேர்ள்ஸ் ஹவ் டன் தட். ஐ மீன், ஆஃப்டர் கெட்டிங் மேரிட் நிறைய பேர் கன்சல்டிங் பண்ணியிருக்காங்க. விமன் ஆஃப்டர் கெட்டிங் மேரிட் தான் அவங்களுக்கு கொஞ்சம் இந்த சிஸ்டம்குள்ளேயே வராங்க, இன்சூரன்ஸ் டொமைன் என்ன பண்ணுதுன்னு தெரியுது, ஃபினான்ஷியல் டொமைன்குள்ளேயே வராங்க. பிஃபோர் கெட்டிங் மேரிட் நிறைய பேர் வெல்த் கிரியேஷன், மியூச்சுவல் ஃபண்ட் பண்ணுறவங்களாம் இருக்கிறாங்களே தவிர, சும்மா நம்ம தான் ஆப்பில் போய் டொக்குன்னு பண்ணுறது. பட் இன்சூரன்ஸ் டொமைனில் பெருசாக தே ஆர் நாட் ஃபிக்ஸிங் திங்ஸ். எனக்கு கன்சல்டிங் பண்ணவங்களும் ரொம்ப கம்மி தான். பட் எனக்கு எப்போ கோவம் வருதுன்னா, இந்த வீடியோ எப்போ பண்ணுறேன்னா, இந்த லோ இன்கமில் இருக்கிற அம்மாக்கள் வந்து கால் பண்ணும் போது, நான் அவங்க ஏதாவது ஏமாறும் போது எனக்கு ரொம்பவே கோவம் வருது. இந்த கோவம் வந்து சொசைட்டியில் யாரெல்லாம் ஃப்ராடு பண்ண தான் செய்வாங்க. ஐ மீன், பட் அம்மாவுக்கு தெரியலையா, இந்த பொண்ணு தான் அதை பொறுப்பெடுத்து பண்ணணும். இவங்களுக்கும் தெரிய மாட்டேங்குது. இன்னசென்ட்டாக எதையாவது ஒரு ஃபோன் காலை ட்ரெஸ் பண்ணிட்டு அதை இது பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஏமாந்துட்டு எனக்கு கால் பண்ணும்போது மை கொஸ்டின், நான் அவங்ககிட்ட கோவமாக பேசுகிறேன். பட் ஐ ஃபீல் வெரி வெரி சாரி ஃபார் தம். நம்ம வந்து ஏன்னா ஏமாந்து முடிச்ச பிறகு எங்கிட்ட கால் பண்ணி நான் யார் ஏமாத்தினா என்ன ஒன்றுமே சொல்லி எனக்கு பிரயோஜனமே கிடையாது. ஸோ கேர்ள்ஸ் ஹாவ் டு பி ரெஸ்பான்சிபிள்.
ஃபினான்ஷியல் லிட்ரஸி வந்துட்டு ஒரு +2 முடிச்சுட்டு நீங்கள் காலேஜ் போயிட்டீங்கனாலே என்னென்ன பண்ணணுங்கிறத நான் சொல்லித்தரேன். 3 பாயிண்ட் புரிஞ்சுக்கோங்க. லோன் ரெக்குயர்மெண்ட் எது இருந்தாலும் ஒரு பேங்க் மூலியமா போங்க. அந்த பேங்க் மூலியமா போகும்போது உங்களுக்கு ஏதாவது இன்சூரன்ஸ் ஏதாவது வாங்க சொல்லுவாங்க. அட்லீஸ்ட் யூ வில் ஹேவ் சம்மன் டு என்கொயர் பேக், கால் பேக் பண்ணி என்ன ப்ராசஸ் அப்படிங்கிறத ஒரு என்டிட்டி இருக்கணும். ஆன்லைனில் கோல்டு கால் வரத மோஸ்ட்லி நம்பாதீங்க. நம்பர் 1. நம்பர் 2, முடிஞ்சா பண்ணுங்க அதை. உங்களுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்து வைக்கலாம். ஆனால் அம்மாவுக்கு அப்பாவுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கிறது நல்லது. நல்லது இந்த சென்ஸ், உங்கள் கார்பரேட் என்டிட்டியில் ஒரு குரூப் ஹெல்த் இன்சூரன்ஸ் கொடுத்தாலும் அதுக்கு மேலே ஒரு லேயராக ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்துக்கிறது நல்லது. உங்களுக்கு நீங்கள் ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா 3 months சேலரி ஸ்டேட்மெண்ட் இருந்தால் போதும். யூ ஹாவ் டு பை எ டேர்ம் இன்சூரன்ஸ். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த ஏடிசி டேக்ஸ் பெனிஃபிட் உங்களுக்கு கிடைக்கும். ஹெல்த் இன்சூரன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஓல்ட் டேக்ஸ் எலிஜிபிள் ஃபைல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 80Dல ஒரு 25,000 வரைக்கும் அந்த டேக்ஸ் பெனிஃபிட் கிடைக்கும். மியூச்சுவல் ஃபண்ட் எல்லாருமே பண்ணுறீங்க. இஃப் யூ வாண்ட் மீ டு டூ தட், ஐ கேன் கைட் யூ அஸ் அ எம்எஃப்டி. பட் இந்த வீடியோ எதுக்கு பண்ணுறேன்னா, டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் யுவர் ஃபேமிலி. எஸ்பெஷலி சிங்கிள் மதராக இருந்து உங்களை வந்து படிக்க வச்சுருக்காங்கன்னா, அந்த அந்த ஃபவுண்டேஷனில் வந்து உங்களுக்கு வந்து யூ ஷுட் ஆல்சோ பிக் சம் ஃபினான்ஷியல் லிட்ரஸி. எந்த ஃபோன் கால் ட்ரஸ்ட் பண்ணுறது, எந்த கோல்டு காலில் ட்ரஸ்ட் பண்ணுறது, இல்லை நீங்கள் ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் போயிட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுறீங்க, அவங்க கால் பண்ணுறாங்க, எதை வாங்கலாம் வாங்க வேண்டாங்கிற, இல்லைன்னா இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இல்லாட்டி நீங்கள் எதுவும் தேவையில்லாத கமிட்மெண்ட் வைக்காதீங்க. ஸோ பி வெரி வெரி கேர்ஃபுல், பட் டேக் கேர் ஆஃப் யுவர் மதர். த மெசேஜ் இஸ் வெரி சிம்பிள். தெர் ஆர் மெனி விமென் அவங்க ஹஸ்பண்ட் இல்லாமல் குழந்தைங்கள படிக்க வைக்கிறாங்க. அந்த எஜுகேஷனுக்கான ரிவார்டு என்னன்னா, நீங்கள் நிறைய ஏர்ன் பண்ணி அவங்களுக்கு கொடுக்கறது கிடையாது. எங்கேயாவது அட்லீஸ்ட் அவங்கள வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கோங்க, உங்கள் அம்மாவை ஆர் உங்கள் அப்பாவை. அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். மேபி திஸ் இஸ் ஆல்சோ ஏன்னா ஒரு அம்மா அப்படி தான் கால் பண்ணுச்சு, அவங்க பையன் 23 years ஓல்டுங்கிறாங்க. அவங்க நீங்கள் எதுக்கு பேசுறீங்க அப்படின்னு நான் கேட்டேன். ஐ மீன் யுவர் சன் சுட் டாக் டு மீ, வை சுட் யூ டாக் டு மீ? தட் ஆங்கர்ஸ் மீ. சொசைட்டியில் இந்த மாதிரி நிறைய கேப்ஸ் இருக்கு. யுவர் பேரண்ட்ஸ் சுட் நெவர் கால் மீன்னு தான் நான் நினைப்பேன். ஆனால் பெரியவங்க நிறைய பேர் கன்சல்டிங் பண்ணுறவங்க இருக்காங்க ரிட்டையர்மெண்ட் பிளானிங்லாம். பட் பசங்க வந்து ஓகே, அட்லீஸ்ட் கம்யூனிகேஷன் இருக்கணும். நான் அப்பா வந்து இப்போ என்கிட்ட பேசுகிறாரு. நிறைய பேர் வந்து அவங்க அப்பா வந்து சொல்லியிருப்பார், இவட்ட நீ போய் பேசு, கன்சல்டிங் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி பசங்கள்லாம் கன்சல்டிங் பண்ணியிருக்காங்க எனக்கு. சம் ஒரு சில பேர் வந்து பொண்ணு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னு சொல்லிட்டு என்கிட்ட கன்சல்டிங் பண்ணியிருக்கிறாங்க. இப்படியும் நடந்திருக்கு. ஆனால் எனக்கு ரொம்ப கோபம் எப்போ வருதுன்னா, இந்த சொசைட்டியில் லோ இன்கமில் அந்த அம்மா தனியாக அந்த பொண்ணை படிக்க வைக்கிறாங்க, அந்த பையனை படிக்க வைக்கிறாங்க. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே இந்த ஃபினான்ஷியல் டொமைனில் அவங்க வந்து அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க மாட்டேங்கிறாங்கிறது எனக்கு ரொம்ப பெரிய வருத்தம். அது எடுத்துக்கலைன்னா என்ன ஆகுனா, அம்மா என்ன பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு தெரியாது, அவங்க யார்கிட்ட பேசுகிறாங்கன்னு தெரியாது, அவங்க எங்கேயாவது ஏமாந்துடலாம், சீட். ஸோ திங்ஸ் ஆர் ஹேப்பனிங் இந்த சொசைட்டி. கரெக்டாக? அதனால் அதை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஐ டோன்ட் நோ, ஐம் கண்டினியூஸ்லி டாக்கிங் பிகாஸ் ஒரு கால் வந்துச்சு. இந்த மாதிரி நிறைய கால் வரும் எனக்கு. அது வந்து என்னை ரொம்ப டீப்பாக மன வருத்தத்தை ஏற்படுத்துது. நான் வந்து ஒரு எலைட் கிளாஸ் ஃபினான்ஷியல் கன்சல்டண்ட்டாக இருக்க விரும்பல. சும்மா இதில் இந்த வீடியோ போடுறதுனால எனக்கு என்ன போகுது? ஐ டோன்ட் ரன் ஆட்ஸ் ஆல்சோ. பட் ஐ ஃபீல் நீங்கள் காலேஜ் போயிட்டீங்கன்னா எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டியும் வந்து உங்கள் கையில் எடுத்துக்கணும் நீங்கள். தட் இஸ் மை ஹம்பிள் ரெக்வெஸ்ட். அண்ட் அஃப்கோர்ஸ் இஃப் யூ ஆர் ஒர்க்கிங், நீங்கள் தான் வந்து உங்கள் அப்பா அம்மாவுக்கு எல்லாம் பண்ணி கொடுக்கணும். அவங்க யாருக்கு வந்து தேர்ட் பர்சனுக்கு கூட அவங்க ஃபோன் பண்ணவே கூடாது. ஃபோன் பண்ணாங்கன்னா இதுக்காக ஃபோன் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஈவினிங் ஃபோன் காலில் உங்களுக்கு பேசணும். மேபி யூ ஆர் ஒர்க்கிங் இன் பெங்களூர் ஆர் சென்னை ஆர் சம்திங் ஆர் என்ஆர்ஐ. எவ்ரிடே நீங்கள் உங்கள் அப்பா அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுறீங்களான்னு தெரியாது. அட்லீஸ்ட் எவ்ரி 3 days ஃபோன் பண்ணணும். யார்கிட்ட அவங்க கம்யூனிகேட் பண்ணுறீங்கிறது தெரியணும். அஃப் நாட் அவங்க ஏதாவது ஏமாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்களே ஏமாறுறீங்க நிறைய இடத்துல. ஸோ தேங்க்யூ ஸோ மச். நல்லா இருங்க.